அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொப்புள்குடி உறவுகளே, ரொம்ப தலை கனமாக இருக்குங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப தலை கனமாக இருக்கு. என்ன மாத்திரை தான் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ மாத்திரையை வாங்கி போட்டோன்னே தலை கனம் சரியாக போன மாதிரி நினச்சிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் பொய்யுங்க. இந்த மனுஷனுக்கு தலைகணம் பிடிச்சிருச்சுங்க. எல்லாம் தலைகணம் பிடிச்சிருச்சு. என்ன தலைகணம் பிடிச்சிருச்சு? இந்த தலை பகுதி, அதுதான் ஒரு முக்கியமான பகுதி மனுஷனுக்கு. என்ன, அதில் எல்லாமே இருக்குது. மூளை, அறிவு எல்லாமே அதில் தான் இருக்குது. அதுதான் அங்கேருந்து உத்தரவு போட்டு உடம்புற இயங்கும். அதை மூளை சாவுன்னு சொல்லுவாங்க. மூளை சாவு ஆகிட்டா ஆளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தலை ரொம்ப முக்கியம். அந்த தலைகணத்தை போக்குறதுக்கு உண்மையான மருந்து என்ன தெரியுங்களா? எல்லாம் நமக்கு கொடுத்த மருந்து தொழுகை தான். நல்லவனாக இருக்கணும், கெட்டவனாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. சல்லாசங்கிறது நயவஞ்சகர்கள் கூட தொழுதாங்க. ஏன்னா அதனால் அல்லா என்ன செஞ்சான், அவர்களுக்கு வழிகாட்டினா. இல்லாட்டி அந்த தொழுகையை என்ன செய்யும், எல்லாம் அவனுக்கு தன்னை நரகத்துக்கு போட்டோம். அல்லாட்ட ஏமாற்ற முடியாதுல்ல, சரியா? ஆனால் தொழுகையாளியை பார்த்துட்டு அவன் நல்லவனா யோக்கியம் எல்லாம் இடம் போகிறதுக்கு நமக்கு வேலை இல்லை. ஆனால் தொழுதா தலைகணம் போயிடுங்க. தொழுதா தலைகணம் போயிடும். என்ன ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு இருக்கக்கூடிய உயிர் நமக்கு சொந்தமானதல்ல, உடல் நமக்கு சொந்தமானதல்ல, நமக்கு ஏற்படுகின்ற உணர்வு நமக்கு சொந்தமானதல்ல, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவு நமக்கு சொந்தமானதல்ல, நம்மளுடைய ஊர் நமக்கு சொந்தமானதல்ல, இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல. அப்படி இருக்கும்போது இந்த தலைகணம் வந்துடும், சைத்தான் கொண்டு வந்துடுவான். அதுக்கு ஒரே மருந்து தலையை தரையில் அல்லாவுக்காக வைக்கிறது. அப்படி வச்சோன்னு சொன்னால் நல்லா இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நல்லா இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.